இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் ஆச்சரியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க செய்தி தற்போது வெளியாகி உள்ளது. நீங்கள் கிரிக்கெட் உலகை உற்றுநோக்கி வருபவர்களாக இருந்தால் இந்த செய்தி உங்களை நிச்சயம் வியப்பில் ஆழ்த்தும். இந்திய கிரிக்கெட் அணி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக டி20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் அணுகுமுறை, வீரர்களின் தேர்வு மற்றும் எதிர்கால திட்டங்கள் என அனைத்தும் முற்றிலுமாக மாறப்போகிறது என்பதற்கான முதல் அறிகுறிதான் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டி20 தொடர்பான இந்திய அணியின் தேர்வு குறித்த இந்த தகவல். ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை மும்பையில் கூடும் பிசிசி தேர்வுக்குழு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அணியை அறிவிக்க உள்ளது. ஜூன் 26 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் டப்ளினில் அயர்லாந்துக்கு எதிராக 2 டி20 போட்டிகளும், அதனைத் தொடர்ந்து ஜூலை 1 முதல் ஜூலை 11 வரை இங்கிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட மிகப்பெரிய டி20 தொடரும் நடைபெற உள்ளது. இந்த 2 தொடருக்கான இந்திய அணியில்தான் யாவரும் எதிர்பாராத 2 மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. அதில் ஒன்று 15 வயதே ஒரு இளம் புயல் இந்திய அணிக்குள் நுழைவது, மற்றொன்று கேப்டன் பதவியில் ஏற்பட போகும் மிகப்பெரிய மாற்றம். முதலில் நாம் பேசப்போவது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ள அந்த 15 வயது சிறுவனை பற்றிதான். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 15 வயதே ஆன இடது கை பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்சி தான் அந்த புதுயுக புயல். ஒரு காலத்தில் 16 வயதில் சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணிக்கு அறிமுகமானதை நாம் வரலாறாக படித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த சாதனையை முறியடித்து சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணிக்காக களமிறங்கும் மிக இளம் வீரர் என்ற வரலாற்று சாதனையை வைபவ் சூரியவன்சி படைக்க உள்ளார். இந்த வாய்ப்பு அவருக்கு ஏதோ அதிர்ஷ்டத்தால் கிடைத்துவிடவில்லை. தனது அசாத்தியமான திறமையாலும் நம்ப முடியாத புள்ளி விவரங்களாலும் தேர்வுக்குழு கதவுகளை உடைத்து உள்ளே வந்திருக்கிறார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் தனது மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வைபவ் அந்த தொடரின் நாயகன் விருதை வென்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்தார். அதுவே ஒரு பெரிய சாதனை என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு IPL 2026 தொடரில் அவர் செய்த சம்பவங்கள் அனைத்தும் விவரிக்க முடியாதவை. இந்த இளம் வீரரின் வருகை இந்திய அணியின் எதிர்கால திட்டங்களை மிக தெளிவாக காட்டுகிறது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ளது. அதே 2028ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து டி20 உலகக்கோப்பையும் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு மாபெரும் தொடர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் பிசிசிஐ தேர்வுக்குழுவினர் தற்போதைய அணியை கட்டமைக்க தொடங்கியுள்ளனர். வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து போன்ற ஆடுகளங்களில் பயமின்றி ஆடக்கூடிய ஒரு இடது கை தொடக்க வீரர் இந்திய அணிக்கு நீண்ட நாட்களாகவே தேவைப்பட்டு வந்தார். அந்த இடத்தை வைபவ் சூரியவன்சி மிக சரியாக நிரப்புவார் என்று பிசிசிஐ உறுதியாக நம்புகிறது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆடுகளங்கள் வேகப்பந்து வீச்சுக்கும் ஸ்விங்கிற்கும் அதிக சாதகமாக இருக்கும். அத்தகைய சவாலான ஆடுகளங்களில் இந்த 15 வயது சிறுவன் எப்படி விளையாடப் போகிறான் என்பதை பார்க்க ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. வைபவ் சூரியவன்சியின் வரவு ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்தாலும் மறுபுறம் இந்திய ரசிகர்களுக்கு சற்று அதிர்ச்சி அளிக்கும் ஒரு செய்தியும் வெளியாகி உள்ளது. அதுதான் கேப்டன் மாற்றம். 2026 டி20 உலகக்கோப்பை இந்திய அணிக்கு வென்று தந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் அணியிலிருந்து நீக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகின்றனர். உலகக்கோப்பையை வென்று தந்த ஒரு கேப்டனை எப்படி நீக்க முடியும் என்று பலரும் கேள்வி எழுப்பலாம். ஆனால் சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தவரை கடந்த கால சாதனையை விட தற்போதைய ஃபார்ம் மிகவும் முக்கியம். கடந்த 18 மாதங்களாக சூரியகுமார் யாதவ் ரன் குவிக்க மிகவும் திணறி வருகிறார். டி20 தரவரிசையில் பல காலம் ஆதிக்கம் செலுத்திய அவரது பேட்டிலிருந்து தற்போது ரன் வர மறுக்கின்றனர். அவரது மோசமான ஆட்டத்திறன் அணியின் மிடில் ஆர்டரை கடுமையாக பாதித்துள்ளது. இதன் காரணமாகவே சர்வதேச குழு இந்த கடினமான முடிவை எடுக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. கிரிக்கெட்டில் எதுவும் நிரந்தரமில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ரன் குவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் இடம் அணியில் பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்கு சூரியகுமார் யாதவின் இந்த நிலைமையே ஒரு சிறந்த உதாரணம். சூரியகுமார் யாதவ் நீக்கப்படும் பட்சத்தில் இந்திய டி20 அணியின் புதிய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட உள்ளார். இது மற்றொரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் ஸ்ரேயஸ் ஐயர் கடந்த 2023 டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இந்திய டி20 அணியிலேயே விளையாடவில்லை. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக டி20 அணியில் இடம்பெறாத ஒரு வீரரை நேரடியாக கொண்டு வந்து கேப்டன் பதவியில் அமர்த்துவது சாதாரண விஷயமல்ல. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயரின் தலைமை பண்பு மீது பிசிசிஐக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது. IPL தொடர்களில் அவர் கேப்டனாக செயல்பட்ட விதமும் இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர் அணியை வழிநடத்தும் திறனும் தேர்வுக்குழுவை கவர்ந்துள்ளது.
மேலும் 2028 உலகக்கோப்பையை நோக்கி அணியை வழிநடத்த ஒரு நிலையான மற்றும் முதிர்ச்சியான கேப்டன் தேவை என்பதை உணர்ந்துதான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக பதவியேற்பது இந்திய அணியின் மிடில் ஆர்டருக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கும். ஸ்பின்னர்களை மிக சிறப்பாக எதிர்கொள்ளும் அவரது ஆட்டத்திறன் இந்திய அணிக்கு கூடுதல் சாதகமாக அமையும். இந்த அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் இந்திய அணியை பொறுத்தவரை ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என்றே சொல்லலாம். இளம் ரத்தம், புதிய கேப்டன், எதிர்காலத்தை நோக்கி புதிய திட்டங்கள் என இந்திய T20 அணியை முற்றிலும் ஒரு புதிய அவதாரத்தை எடுக்கப் போகிறது. இங்கிலாந்து மண்ணில் ஜோப்ரா ஆர்ச்சர் போன்ற அதிவேக பந்துவீச்சாளர்களை நமது 15 வயது வைபவ் சூரியவன்சி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிறி கிடக்கிறது. அதேபோல நீண்ட இடைவெளிக்கு பிறகு அணிக்கு திரும்பும் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் என்ற அழுத்தத்தை தாண்டி தனது பேட்டிங்கில் எவ்வாறு சாதிக்கப் போகிறார் என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் இந்த அதிரடியான முடிவுகள் வெற்றியை தேடி தருமா அல்லது விமர்சனங்களுக்கு உள்ளாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, வரப்போகும் இந்த T20 தொடர்கள் வழக்கமான தொடர்களைப் போல் இல்லாமல் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை எழுதப்போகும் மிக முக்கியமான தொடர்களாக அமையப் போகின்றன. இந்த மாற்றங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 15 வயது வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது சரியான முடிவா? சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக நியமிக்கப்படுவதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இது இந்திய அணியின் 2028 கனவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? உங்களின் அனைத்து கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகள், ஆழமான பகுப்பாய்வுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.